ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இலையங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இலையங்கள்ன்றது பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதும் குறித்த ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை மேற்கொள்வதற்கு சிரத்தல் அடைந்ததுமான களங்களில் கூட்டத்தை தான் நாங்கள் இலையங்கள்னு சொல்லுவோம். இந்த இலையங்கள் இரு வகைப்படும். அதாவது தாவரத்தில் காணப்படுத இலையங்கள், விலங்குகளில் காணப்படுத இலையங்கள். விலங்குகளில் காணப்படுத இலையங்கள் பாகுபாட்டில் பெரிய ஒரு சிக்கல் தன்மையை காட்டாது. இந்த விலங்குகளில் காணப்படுத இலையங்கள் 4 வகைப்படும். மேலணி இலையம், தொடுப்பிலையம், நரம்பிலையம், தசை இலையம். இந்த தொடுப்பிலையம்ன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட உடலில் இருக்க பாகங்களை ஒன்றோடொன்று தொடுக்கக்கூடிய இலையமாக இருக்கும். இதில் குருதி ஒரு விசேட தொடுப்பிலையமாக தொழிற்படும். அதே மாதிரி நரம்பிலையம் எங்களோட உடல்ட கணத்தாக்கங்களை கடத்தக்கூடிய ஒரு இலையமாகவும், இலையம் உடல்ட உட்புற வெளிப்புற அங்கங்களை போர்த்தி காணப்படுது ஒரு போர்வையாகவும் தொழிற்படும். கடைசா 4வது வகை தசை இலையம். இந்த தசை இலையம் 3 வகைப்படும். வன்கூட்டு தசை, இதய தசை, மலமளப்பான தசை. தாவர இலையங்களில் பாகுபாடு கொஞ்சம் சிக்கல் தன்மையை கொண்டது. அதாவது தாவர இலையங்கள் 2 வகைப்படும். பிரி இலையங்கள், நிலை இலையங்கள். பிரி இலையங்கள்ன்றது தொடர்ச்சியாகவும் உயிர்ப்பாகவும் இலையுறு பிரிவுக்கு உட்பட்டு புதிய களங்களை தோற்றுவிக்கக்கூடியாக்கள். இவங்க 3 வகைப்படும். உச்சி பிரி இலையம், பக்க பிரி இலையம், இடைப்புகுந்த பிரி இலையம். அதே மாதிரி நிலை இலையம்ன்றது தொடர்ச்சியாகவோ உயிர்ப்பாகவோ இலையுறு பிரிவுக்கு உட்பட்டு புதிய களங்களை தோற்றுவிக்காத இலையங்களை தான் நாங்கள் நிலை இலையம்னு சொல்லுவோம். இதை நாங்கள் 2 வகைப்படுத்துவோம். எளிய நிலை இலையம், சிக்கலான நிலையம். எளிய நிலை இலையங்கள் ஒரே வகையான, அதாவது ஒரே மாதிரியான களங்களை கொண்டது. இவை புடைக்கல விலையம், ஒட்டுக்கள விலையம், வல்லுறுக்கள விலையம். சிக்கலான நிலையிலயங்கள் வேறுபட்ட வடிவமுடைய வெவ்வேறு வகையான களங்களை கொண்டது. இவை கால், உரியம் என 2 வகைப்படுத்துவோம். இந்த வீடியோவில் நாங்கள் இலையங்களோட பாகுபாடை பார்த்தோம். வார வீடியோஸில் ஒவ்வொரு இலையங்களையும் பற்றி தனித்தனியாகவும் அந்த இலையங்களோட இயல்புகளையும் தொழில்களையும் எங்கெங்கே அமைஞ்சிருக்கின்றதையும் பார்ப்போம்.